பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெயின் காஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயின் காஜ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் சென்சர். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போது இதுதான் ஸ்ட்ரெயின் காஜ், ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயின் காஜில் வந்து ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டர் மேலே ஒரு தின் ஃபிலிம் போட்டிருப்பாங்க, அது பேர் தான் ஸ்ட்ரெயின் காஜ். இப்போது ரெசிஸ்டர் வந்து எப்படி ப்ரெஷர் சென்சாராக ஒர்க் ஆகுதுன்னா, R is equal to rho L by A, கரெக்டாக? ஸோ இப்போ லென்த் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ரெசிஸ்டர் அந்த இது வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, இதோட லென்த்து சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை ஏ சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து நமக்கு இதோட ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும்ல. ஸோ இப்போ வந்து இது இருக்கா, இது மேலே நம்ம ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். இப்போ ப்ரெஷர் அப்ளை பண்ணால் அது கீழே போகுமா? ஸோ இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அப்படி இன்க்ரீஸ் இது வந்து டிஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து இதோட ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ ஸ்ட்ரெயின் இதுக்கு, ஐ மீன் எவ்வளோ ப்ரெஷர் இதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். when there is strain deformation happens, so resistance changes. இது வந்து ஃப்ளெக்ஸி ஃபோர்ஸ் சென்சாராகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம வெயிங் மிஷினு, அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெய் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துலலாம் இந்த ஸ்ட்ரெயின் காஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயின் காஜ் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரெயின் காஜ்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரெயின் காஜ். இது வந்து ஒரு வால் இதோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வெயிட் வைக்கிறோன்னா, இது வந்து இப்படி டவுன் ஆகும், கீழே பெண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது எவ்வளோ வெயிட் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரெயின் காஜால் வந்து 0.1 R வரைக்கும் தான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 R வரைக்கும் தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆக முடியும். இப்போ அது R வேல்யூ இருக்குன்னா 0.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R தான் டிஃப்ளெக்ட் ஆக முடியும். அதுக்கு மேலே டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது வந்து டிஃபார்ம் ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிஃபார்ம் ஆகிடும். இட் வில் பிகம் லைக் இதாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் ஸ்ட்ரெயின் காஜ். அதோட லிமிட் அவ்வளோதான். மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட லிமிட் அவ்வளோதான் செட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லென்த் இருக்குல்ல, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த லென்த்தை வந்து நம்ம குறைச்சோன்னா அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாகும். ஸ்ட்ரெயின் காஜில் வந்து ரெசிஸ்டன்ஸ் தானே சேஞ்ச் ஆகும். அது எப்படி நம்ம வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம்? எப்படி வந்து அதோட வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் இன் வோல்டேஜாக எடுத்துகிட்டு வரோம்னா, நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் கொடுத்தோன்னா நம்ம இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் கரண்ட் சோர்ஸ் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வோல்டேஜ் சோர்ஸ்க்கு போகிறோம். வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் அலாங் வித் ரெசிஸ்டர் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு இது வந்து பொட்டென்ஷியல், இது ஸ்ட்ரெயின் காஜ். இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் சேஞ்சை நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போது ஆரோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதே வந்து 0.1% தான். அப்போனா வந்து இந்த வியோட சேஞ்ச் எவ்வளோ இதாக இருக்கும், ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ நம்ம எப்படி இதை வியூ பண்ணுவோம், இதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, சேஞ்ச் இன் ரெசிஸ்டர்ஸை வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜாக மாற்றுறோம். சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். அக்யூசேஷன் லெவல் வரைக்கும் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேலிப்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட சென்சார் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா. இது வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். சீரீஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வச்சு நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கெயின் வந்து நமக்கு நிறைய வேணும். கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் நம்ம வந்து கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 100 டைம்ஸ் இது வந்து ஏன்னா ரொம்ப மில்லி வோல்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு 1 வோல்ட்டாச்சும் வேணும். 1 மில்லி வோல்ட்லேருந்து 1 வோல்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும். 100 டைம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு சிங்கிள் ஆம்ப்ளிஃபையர் வச்சு பண்ண முடியாது. இப்போ நம்ம ஆப்பாமே எடுத்துக்கிட்டால் கூட அதோட கெயின் வந்து 3 dBக்கு மேலே வந்து போகக்கூடாது. அப்படி போனால் அது அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் லைக் டார்லிங்டன் ஆம்ப்ளிஃபையர், சீரீஸ் ஆஃப் ஆப்ஆம்ஸை கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸுக்கு கொடுக்கலாம். அந்த இதை ஃபில்டருக்கு கொடுத்து அதை வந்து இதில் தேவையில்லாத சிக்னல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் கேலிப்ரேட் பண்ணி நம்ம அதை டிஸ்பிளே பண்ணலாம். ஹியர் இங்கே வந்து சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரால் வந்து இட் வில் அஃபெக்ட் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெயின்ஸ் பிரிட்ஜுக்கு போவோம். இப்போது இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் ஆகும், லைக் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகும். நிறைய விஷயத்தால் வந்து இது டேமேஜ் ஆகும். இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்தோன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து வெயின்ஸ் பிரிட்ஜுக்கு போவோம். வெயின்ஸ் பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். லைக் இன்னொரு 2 ரெசிஸ்டன்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறோம்.
இங்கே வந்து இந்த இதையும் சாம்பிள் பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து எடுத்துப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இதோட வோல்டேஜ் வந்து லைக் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரென்ஸ் இன் வோல்டேஜ் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, திரும்ப கரெக்டான கேலிப்ரேஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வெயின்ஸ் பிரிச்சுக்க போகிறோம்.